விஜய் சேதுபதி இதெல்லாம் உனக்கு தேவையாயா? சீட்டிங் பாருவா, பாரு வந்து சீட்டிங் பாருவா. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஓகே, அது எதுக்கு நீ அழுத்தி திரும்ப பண்ணுற? நீ ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்னையா அது எல்லா புறமோலையும் பாரு இருக்கா? வேறு யாருமே இல்லையா? பிடி வாய் திவ்யாலாம் இல்லை, யாருமே இல்லை. போன வாரம் வினோத்தை போட்டு அடிச்சிங்க, இந்த வாரம் பார்வை போட்டு அடிக்கிறீங்க, அவ்வளோதானே வித்தியாசம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றா. அவங்க வந்து சீட்டிங் பாருன்னு சொல்லிட்டாங்களாம் அமித்தோட பொண்ணு, அதை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க போட்டு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமா விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வரும்போது பார்க்கும்போது இவங்களுக்கு பதிலாக அவங்களே உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறாரு. ஒரு டாஸ்க்காக பண்ணுறாரு, பண்ண சொல்கிறாங்க டீமு, வேறு என்ன பண்ணுறது? விஜய் சேதுபதியாக பண்ணுறாரு இதெல்லாம். எல்லாத்தையும் இந்த டீம் தானே பண்ண சொல்கிறாங்க, பண்ண சொல்லி துப்பு வாங்க வச்சிட்றாங்க. விஜய் சேதுபதி நல்லா துப்பு வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் ஷூட்டிங் போயிடுறாரு, ஷோவும் பார்க்குறது கிடையாது, ஒன்றும் பார்க்குறது கிடையாது. அரசன் ஷூட்டிங்லலாம் என்ன வெற்றிமாறன் என்ன சும்மா வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாரா? போட்டு பிதுக்குன்னு பிதிக்கிடுவார். ஷோ பார்க்க வாய்ப்பே கிடையாது. இவங்க டீம் ஒரு இருக்காங்க பாருங்கள் உள்ள, இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் ஓடணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு தான் ஓட்டணும். அதை கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? சாண்ட்ரா சொல்லுது, பாக்கியா வந்திருக்கலாம், வினோத்தோட பொண்டாட்டி பாக்கியா வந்து கண்டஸ்டன்ஸாக வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும், சூப்பராக ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு, செம, எவ்வளோ இன்டெலிஜென்ட், அவங்க ஹேண்டில் பண்ண விதம், பேசின விதம் எல்லாமே இன்டெலிஜெண்ட்டாக இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா புகழ்ந்து தள்ளுது. புருஷன் சொல்லிட்டு போயிட்டான்ல, புகழ்ந்து தள்ளி விடுது. அடுத்து சபரி, பாருவோட அம்மா வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறான். அமித் ஒய்ஃப் வந்திருந்தா நல்லா இருக்குமா கனி சொல்லுது. அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சாங்க சார், வேறு லெவலில் இருந்துச்சு சார். உண்மைதான், உண்மையிலே அடுத்த வருஷம் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த வருஷம் சிவரஞ்சனி அமித்தோட ஒய்ஃப் உள்ளே வருது. அமித் எவிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கம்ரு, அமித்தோட டாக்டர் வேதாவும் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் சார், நல்லா இருந்திருக்குமா. ஏன்னா கிங்குன்னு சொல்லிடுச்சு இவனை, கமருதி என்ன கிங்குன்னு சொல்லிடுச்சுல, இவனுக்கு ஜால்ரா போட்டால் தான் ஜால்ரா போட்டு போயிடுவானே, உடனே இப்போ போகிறான், பின்னாடியே போகிறான். அடுத்து விஜேஸ் கேட்குறாரு, அவள் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பேர்லாம் வச்சா, பாருக்கு என்ன சொன்னாங்க? யோ விஜய் சேதுபதி மைக்கில் சொல்லுவாங்க போல், பாரு வைக்கலுன்னு. உடனே விஜய் சேதுபதி கேட்குறாரு, பாருக்கு என்ன பேர் வச்சாங்க? ப்ளேஃபுல் பாரு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ சீட்டிங் பாருன்னு சொன்னதாக பேசிக்கிறாங்க. சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படிங்குது. இல்லைம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சு செய்கிறாருங்க. எதுக்கு இந்த சீட்டிங் பாருங்கிற விஷயத்த விஜய் சேதுபதியும் பதிவு பண்ணுறாரு. மாமா டிவி, மாமா பாய்ஸ் டீமு, விஜய் சேதுபதி எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க பாருவை. எதுக்கே அந்த எச்ச வேலை பார்க்குறீங்க? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.